யாராலுமே ஏத்துக்க முடியல தாவேக்கா ஆட்சிக்கு வருது. இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. இப்போ அவங்களுக்கு ஓட்டு போட்டவங்களே கூட, அதாவது போய் விசு சின்னத்துக்கு அமிக்கிட்டு வந்தவங்க கூட என்ன சொல்றாங்கன்னா, எப்ப நானா வந்து விஜய் ஆட்சிக்கு வருவாருன்னா ஓட்டு போடல, எனக்கு 100% தெரியும் ஸ்டாலின் தான் ஆட்சிக்கு வருவாருன்னு. டே ரோஸ்ட் பிரதர் பவுல்ராஜே, நீ பெரிய திமுகவோட சொம்பு தூக்கியா இருக்கடா அப்பா சாமி. அவங்ககிட்ட எவ்வளோ காசு வாங்கினு தெரியல எனக்கு. இந்த சொம்பு தூக்கி என்ன சொல்கிறான் அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து டிவிக்கு ஆட்சிக்கு வந்தது யாராலையுமே வந்து ஏற்றுக்கவே முடியலையாமா. ஏற்றுக்க முடியலன்னா வேறு மாநிலத்துக்கு போயிடுறா, உன்னை யாருமே வேணான்னு சொல்ல. உன்னை யாராவது தமிழ்நாட்டில் இருக்க சொன்னாங்களா? அதே மாதிரி இவன் எல்லாருக்கிட்டையும் வந்து கேட்டான், நம்ம யாருக்கு ஓட்டு போட்டிங்க யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்னு கேட்கும்போது எல்லாருமே வந்து நான் டிவிக்கு தான் ஓட்டு போட்டேன், ஆனால் வந்து நம்ம ஸ்டாலின் அங்கிள் தான் வந்து ஆட்சிக்கு வருவார் அப்படின்னு வந்து எல்லாரும் சொன்னாங்களாமா. திமுக தான் ஆட்சிக்கு வரும்னு சொல்லுவாங்களாம், ஆனால் வந்து எல்லாரும் போய் டிவிக்கே ஓட்டு போட்டாங்களாம். இது நல்ல நியாயமாக இருக்குது, ஆனால் நல்ல நியாயமாக தான் இருக்குது. எல்லா மக்களும் உங்களை பின்னாடி அடித்து ஏடிஎம்கே கிட்டையும் டிஎம்கே கிட்டையும் எவ்வளோ காசு வாங்கணுமோ வாங்கிட்டு எல்லாரும் போய் விசில் அழுத்திருக்காங்க பார்த்தியா. அங்கே தாண்டா அவங்களெல்லாம் சாட்டையிலே அடித்து உங்களை ரோஸ்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க வீட்டுக்கு. இப்போ திமுகவை இன்னும் திருந்தாமல் நீங்கள் இதே மாதிரி தற்கொலைத்தனமாக பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்களெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. மக்களே, இவன் இருக்கான் பாருங்கள் ரோஸ்ட் பிரதர்ஸு, அவன் எல்லாரும் வந்து கமெண்ட்டில் கீழே ரோஸ்ட் பண்ணுங்கள். அப்பயே அவன் எதாவது திருந்துறான்னு பார்க்கலாம். கொஞ்சம் கூட புத்தி இல்லாமல் தற்கொலைத்தனமாகவே பேசிகிட்டு இருக்கான் அவன். ஓட்டு போய் எல்லாருமே வந்து விசிலுக்கு அழுத்திடுவாங்களாமா, ஆனால் ஸ்டாலின் அங்கிள் தான் ஆட்சிக்கு வரணும்னு வந்து விரும்புவாங்களாமா. இது என்ன கதை? எதாவது வந்து தெளிவாக புரியுற மாதிரி பேசுறியாடா? எதையா வந்து உளறி கொட்ட வேண்டியது வீடியோவில் தற்கொலை மாதிரி. போய் வீட்டில் ஏதாவது வேலை இருந்தால் பாரு, கமெண்ட்டில் பாரு, இப்போ எல்லாம் ஒன்று ரோஸ்ட் பண்ணுவாங்க, அதை பார்த்துட்டு அப்படியே திருந்தறியாக பார்க்கலாம்.